Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான். தேர்ட் சிங்கிள் வந்திருக்கு. தேர்ட் ஆர் ஃபோர்த் சிங்கிள். ஸோ நடுவில் ஒரு பாட்டு வந்துருந்துச்சு, ட்ரான்ஸ் ஆஃப் உமி. அதை நாங்கள் பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஃபைனலி இந்த பாட்டு வந்திருக்கு. ஸோ இது என்ன பாட்டு, யாருக்கு? ஸோ யாரோடனா நம்ம பவன் கல்யாண் சாரோட தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே இந்த மாதத்துலேயே இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். செப்டம்பர் அந்த லாஸ்ட் வீக்கில் 25th தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம பவன் கல்யாண் சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா, பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க, இம்ரான் அன்ஷி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணிக்க வந்து சுஜித் அண்ட் மியூசிக் பை தமன் சார். ஸோ ஆல்ரெடி நம்ம பாட்டு கேட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுவிங்கிற அந்த லவ் சாங்குமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரான்ஸ் ஆஃப் இஎம்ஐ அந்த அவங்களுக்கு ஓமிங்கிறது பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து ஆக்சுவலாக எல்லா பாட்டுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஃபுல் ஆக்ஷன் மூவி. இது வரைக்கும் நம்ம பவன் கல்யாண் சாரை இவ்வளோ அளவுக்கு நம்ம பார்த்ததில்லை. இந்த இயருக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவின்னு அந்த லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ரைட். அது பவன் கல்யாண் சார் நம்ம ஆல்ரெடி தியேட்டரிக்கல் மூவி அந்த மாதிரி மாஸ் எலிமெண்ட் இதில் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாட்டை பார்ப்போம். ஸோ பாட்டு பேர் என்னென்னா கன் அண்ட் ரோசஸ். ஸோ இந்த டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கன்னு ரோஸோ வச்சு எப்படி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டை பார்த்துக்கலாம். ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து விலைக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் வீடியோ ஓகே வெல்கம். Rise like the warrior, bow to the savior, the daddy conqueror, king and the lord. Rise like the warrior, bow to the savior, the daddy conqueror, king and the lord. Samba transition la. Samala? வித்தியாசமா இருக்கு. Guns and Roses.
அச்சா ஓ ஓஜி எஸ் ஸோ நம்ம பாட்டு கேட்டாச்சு ஸோ நம்ம தமன் சார் வந்து நமக்கு நினச்ச மாதிரியே பவன் கல்யாண் சாருக்குன்னு நிறைய ஒரு இதை வந்து வெரைட்டி வந்து ஒழிச்சு வச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் கேட்காத மாதிரி இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஸ்டார்ட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருந்தாலும் அந்த ஹிஸ்டாரிக்கல் வேலை அந்த கான்கியூர் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரேப்போட வந்து அதுக்கப்புறம் ஒரு ரேப் ஸ்டார்ட் ஆகி அந்த ரேப் முடிஞ்சு அதுக்கப்புறம் தெலுங்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் அந்த ஓஜி அந்த சாங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு அந்த ரோஸ் அண்ட் கன்ஸ்னு. ஸோ அதுக்கு டிரான்சிஷன் இதில் வந்து நம்ம பவன் கல்யாண் சாருக்கு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எதுவுமே காமிக்கல, எல்லாமே அந்த போஸ்டர் மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த வீடியோ பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் தமன் சார் மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஜப்பான் அப்புறம் மும்பை இந்த 2 பகுதியை தான் அதிகமாக காட்டுறாங்க. ஸோ அதில் தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் அவங்க இருக்காங்க. அப்புறம் இம்ரான் ஹஷ்மி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த பாட்டில் செம்மையாக இருந்தாங்க, அந்த டீசரும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ 2 பேருக்கு ஃபேஸ் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஏன்னா இம்ரான் ஹஷ்மி வந்து நடிச்சு கண்டிப்பா இதெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டியது. கண்டிப்பா நாம தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஸோ அந்த ரேப் போர்ஷன் பாடினவங்களுமே செம்மையா பாடினாங்க அந்த பாட்டு. அப்புறம் தமன் சார் மியூசிக் வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ அதில் வந்து அதுவும் அந்த ஓஜின்னு அந்த இது வரும்போது நமக்கு உண்மையிலேயே அந்த உள்ள இருந்து ஒரு பூஸ் பம்ப் வேற லெவலில் அந்த மியூசிக் தான் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து நம்ம பவன் கல்யாண் சார் வந்து அவ்வளோ காட்டலை, அவங்கள மட்டும் காட்டியிருந்தா வேற லெவலில் நம்மளுக்கு படத்தை வந்து தமன் சார் ஆல்ரெடி ரொம்ப மியூசிக் வைஸ் ரொம்ப எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா சுஜித் சார் வந்து பவன் கல்யாண் சாருக்கு பெரிய ஃபேனு. ஸோ அந்த லெவலுக்கு இந்த படத்தை பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப வெயிட் பண்ணுறோம் எப்படி இருக்கும் என்னன்னு. ஸோ பவன் கல்யாண் சாருக்கு கண்ணில் ஒரு ஃபயர் தெரியுது இந்த படத்துக்குன்னு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். இது வரைக்கும் பவன் கல்யாண் சார் நம்ம பார்க்காத ஒரு ரோல் தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் ட்ரெய்லருக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இந்த வீக்கில் எண்டில் ட்ரெய்லர் வந்துடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ வருதுன்னு. ஸோ வந்தால் கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் விட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் விட வெயிட் பண்ணுவோம். வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.